ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. அன்பார்ந்த உலக தமிழ் மக்களே, உலகமெல்லாம் பரவி இருக்கின்ற ஜோதிட நெஞ்சங்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் ஸ்ரீ முத்துராம்ஜியினுடைய பணிவான அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் காணொலி வாயிலாக தொடர்பு கொள்கிறோம். இடையிலே உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து பேச முடியவில்லை. அதற்காக நான் ஜோதிட அன்பர்களிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தொடர்ந்து என்னுடைய காணொலியில் பேசிக் கொண்டிருப்பேன், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் சுபக்கிரகங்களில் குருவும் சுக்கிரனும் சுபக்கிரகங்கள், அந்த ஆதிபத்தியத்தில் இன்று ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற நிலை, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் எங்கே இருந்தால் என்ன செய்வார், சுக்கிரன் எந்த ஆதிபத்தியத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களுடன் நான் பேசுகிறேன். சுக்கிரன் நீச்சம் பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அல்லது பகைக்கிரமாகிய செவ்வாயினுடைய அவிட்டம் சித்திரை மிருகசீரணம் என்ற நட்சத்திர சாரங்களில் இருந்தாலோ அல்லது ராகுடைய நட்சத்திரங்களில் அஸ்வினி மகம் மூலம் என்ற கேதுவுடைய 3 நட்சத்திரங்களும் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களில் சுக்கிரன் நின்றாலும் சுக்கிரன் எந்த அடிப்படையில் இயங்குவார், சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு எப்படி நடக்கும், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, பொதுவானது நான் சொல்றது. அப்ப சுக்கிரன் சுபக்கிரகம், சுபக்கிரகத்தில் அசுரகுரு என்று அழைப்பார்கள். தேவகுரு என்றால் குரு பகவான். அப்ப சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் மீன ராசியிலே உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சமடைகிறார், துலா ராசியில் ஆட்சி பெறுவார், ரிஷப ராசியிலும் ஆட்சி பெறுவார். இந்த ஆட்சி பெற்ற இடங்களில் இருக்கும்போது அவருடைய சுய பலத்தை நேரடியாக வழங்குவார். அதே நேரத்தில் அவர் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் அவர் வழங்குவார். ஆட்சி பெற்று விட்டார் என்பதற்காக அள்ளி கொடுத்து விடும் பெரிய லெவலையும் பண்ண மாட்டாரு. அதே நேரத்தில் நீச்சம் பெற்றுட்டா சுத்தமாகவும் ஒன்றும் இல்லாமல் பண்ண மாட்டார். ரெண்டுக்கும் ஈக்குவல் ரேங்க்ல தான் சுக்கிரன் பண்ணுவார். அதே நேரத்தில் அவர் இருக்கிற இடம் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார், அவர் இருக்கிற எந்த ராசியில இருந்து எந்த கட்டத்தில் இருந்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக எங்கே விழுகிறது, அந்த 7வது இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் சுக்கிரன் சுக்கிரனுடைய பலன்களை அந்தந்த ஜாதகருக்கு வாரி வழங்குவார். சுக்கிரன் சுபக்கிரகம், களத்திர காரகன் என்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், பெண்ணுடைய வாழ்க்கையில், ஆணுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் சரியான நிவர்த்தியில் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய பார்வை களத்திர ஸ்தானத்தில் விழ வேண்டும். குருவுடைய பார்வையும் சுக்கிரனுக்கு விழ வேண்டும். 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்களில் சுக்கிரன் மறைந்து விடக்கூடாது. இது போன்ற அம்சங்களை எல்லாம் பொருத்தி பார்த்துதான் சுக்கிரன் நம்முடைய ஜாதகத்தில் அவரவர் சொந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நன்மையை வழங்குவார், எந்த தசா புத்தியில் சுக்கிரன் நல்லா வழங்குவார். குறிப்பாகவே குரு தசையா இருந்தாலும் சரி, சுக்கிர தசையா இருந்தாலும் சரி, சுபக்கிரகங்களுடைய தசை நடக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு அபரிதமான செல்வாக்கையும் அந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த கிரகங்களுடைய திசை கண்டிப்பாக செய்யும். ஆனால் இது பொது விதி. அதே நேரத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலோ, நீச்சம் பெற்றிருக்கிற அந்த இடத்துல எந்த கட்டத்தில் இருந்தாலும், லக்னங்கிற அடிப்படையில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை விழுந்தது என்றால் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்க ராஜயோகமாக மாறிவிடும். அப்போ சுக்கிரதசை 20 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. சில பேருக்கு முதல்ல சுக்கிரனுடைய தசை ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும், சில பேருக்கு நடுத்தர வயதுல வரும், சில பேருக்கு 60 வயசை தாண்டி வரும். அப்போ சுக்கிர தசை எப்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது சுக்கிர தசை வந்துடாதாங்கிற ஒரு காத்திருப்பு, ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த அடிப்படையில் சுக்கிர தசை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு சுக்கிர தசையே வராது. அதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் ஆயுள் காலம்லாம் முடிஞ்சு 100 வயசு 80 வயசுக்கு வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் சுக்கிரன் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அந்த ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய 2 ராசிகளில் துலாமலையும் ரிஷபராசியிலும் ஆட்சி பெற்று அவர் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் பெறாமல் இருந்தால், ராகுடைய சாரங்கள் பெறாமல் இருந்தால், சுக்கிர பகவானுடைய திசையில மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்குவார். எனவே சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாவது கட்டத்தில் இருக்கு, எந்த கட்டத்தில் இருக்கு, அந்த சுக்கிரனுக்கு வீட்டை கொடுத்த அந்த கிரகத்தினுடைய, இப்ப ரிஷபராசியில சுக்கிரன் இருக்காருன்னா ரிஷபராசியில சுக்கிரன் தான் ஆட்சி பெற்றுவாரு. அதுவே மிதுனத்துல இருந்தாருன்னா அந்த மிதுனராசிக்குரிய புதன்
லக்னத்துல இருந்து எத்தனாவது கட்டத்துல எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு பகைக்கிரகங்கள் இருக்குல்ல. இப்போ குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டும் சுபக்கிரகங்கள். ஆனா குருவுக்கும் சுக்கிரனுக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் ஒத்து வராது. அப்ப குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் 50% தான் பலன் வழங்குவார். அதனால சுக்கிர பகவானுடைய திசை வரலைங்கிறது யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு திசையிலையும் என்ன திசை ஆரம்பிக்குதோ அந்த திசையில 9 கிரகங்களுடைய புத்திகள் வந்து தொடர்ந்து நடக்கும். அதனாலதான் எந்த திசை நடந்தாலும் எப்படியா இருந்தாலும் சுக்கிர புத்தியும் குரு புத்தியும் சந்திர புத்தியும் வளர்பிறை சந்திரன் புத்தியும் புதன் புத்தியும் வரும்போது என்ன திசையா இருந்தாலும் அந்த புத்திகள் எல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதகர்களுக்கும் இறைவன் வழங்கக்கூடிய அந்த நியதி தான் சுக்கிரன் வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப சுக்கிர பகவான் வந்து சுபக்கிரகமா இருந்தாலும் சொந்த ஜாதகத்துல சரியான இடத்துல இருக்கணும். அப்பதான் திருமண வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த கார்ல போறது, அதே நேரத்துல திருமண வாழ்க்கையில நல்ல கணவர் அமைகிறது, நல்ல யோகமான சந்ததி பிறக்கிறது, 1க்கு 2 வீடு கட்டுறது, வீட்டு வாடகையை வாங்கி அதை வச்சு நிறைய லாபங்களை சம்பாதிக்கிறது. 2வது மனிதர்கள்ல ஆண் பெண் இருவருக்குமே சுக்கிரன் நல்லா இருந்தா பெண்களுக்கு கர்ப்பை பிரச்சனைலாம் வராது. ஆண்களுக்கு உயிரணுக்களை கூட்டுது குறைப்பது, 2க்குமே சுக்கிரன் தான் காரணம். அப்ப இது போன்ற காரணங்களுக்குரிய சுபக்கிரமாகிய அசுரகுருவாகிய சுக்கிர பகவான் சொந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தா தான் நமக்கு சுக்கிரனுடைய திசைகளில் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். எனவே இன்றிலிருந்து நான் காணொலி வாயிலாக நான் தினமும் உங்களை சந்திப்பேன். இன்று முதல் தடவையாக இருக்கிறதுனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுகிறேன். தயவு செய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். தொடர்ந்து காணொலி வாயிலாக மகா கணபதி ஜோதிடாலயத்தின் சார்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.